நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தென் மாவட்ட சூரியனார் கோவில் ஆதீன திருமட நிர்வாகத்தை திருவாவடுதுறை ஆதீனம் இனி கவனிக்கும். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஏற்பட்ட பெரும் பின்னடைவு இது. சூரியனார் கோவிலின் சாவியை திருவாவடுதுறை ஆதீனத்திடம் செயல் அலுவலர் நிர்மலா தேவி உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஆதீன திருமடத்தின் சாவியை ஒப்படைத்தார். மொபைல் போனில் குறைவான நேரத்தையும் வாழ்க்கையில் அதிக நேரத்தையும் செலவிடுங்கள். என்னுடைய ஒரு நாளில் 5% நேரத்தை மட்டுமே மொபைல் போனில் செலவிடுகிறேன் என்று மொபைல் போனை கண்டுபிடித்த மார்டின் கூப்பர் பேச்சு. தாவேகாவின் பொதுக்கூட்டம் மாநாட்டிற்கு வெளிநாடுகளில் இருந்து பல கோடி நிதி பெற்றது அம்பலம். நடிகர் விஜய் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியிடம் இன்று சிபிஐ விசாரணை. NIA அதிகாரிகளிடம் ஆதாரங்கள் சிக்கியதால் விசாரணை முடிவில் கைதாக வாய்ப்புள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 30 வரை அவகாசம் நீட்டிப்பு. நேற்று முன்தினம் அவகாசம் முடிந்த நிலையில் மேலும் 12 நாட்களுக்கு அவகாசத்தை நீட்டி தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழகத்தில் வாக்காளர் இறுதிப் பட்டியல் பிப்ரவரி 17 வெளியீடு. நேற்று பிற்பகல் 3 மணிக்கு கோவையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் நுகர்வோர் காலாண்டு கூட்டம் ரேஸ்கோர்ஸில் அமைந்துள்ள பொது சுகாதாரத்துறை கட்டிய வளாக அரங்கில் நடந்தது. மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் பாலுசாமி அவர்கள் தலைமையில் நடந்தது. மேலும் கூட்டத்தில் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பல்வேறு பயனுள்ள கோரிக்கைகளை பற்றி வலியுறுத்தினர். பொது சுகாதாரத்துறை இணை இயக்குநர் சுமதி மற்றும் இருப்பிட மருத்துவ அலுவலர் சரவண பிரியா, மருந்துத்துறை உதவி இயக்குநர் மாரிமுத்து மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான விளக்கத்தினை அளித்தனர். இந்த கூட்டத்தில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில பொருளாளர் PS சுரேஷ் கலந்து கொண்டார். தற்போது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சினைகளை அதிகாரிகளிடம் எடுத்துரைத்தார். மேலும் அதிகாரிகள் சரி செய்ய விளக்கமளித்தனர். வலிமையான தலைமை வெற்றியின் தொடர்ச்சியாக நரேந்திர மோடிஜியின் முன்னிலையில் பாஜகவின் புதிய தேசிய தலைவராக ஸ்ரீ நிதின் நபின் தேர்வானார். உலகின் மிகப்பெரிய கட்சியின் தலைவராக நிதின் நபின் பதவியேற்பு. பாஜகவில் நான் ஒரு ஊழியர். நிதின் நபின் தான் என்னுடைய பாஸ். நிதின் நபின் மில்லியனில் தலைமுறையை சேர்ந்தவர். மிக முக்கியமான காலகட்டத்தில் பதவியேற்றுள்ளார். பாஜகவின் பாரம்பரியத்தை முன்னெடுத்து சொல்வார் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 994434 41033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.